பாருங்கப்பா, சிலிண்டர் காலி ஆயிடுச்சுப்பா. சிலிண்டரு காலி ஆயிருச்சு. உங்கள் வீட்டிலலாம் சிலிண்டர் இருக்காப்பா? எப்போ நீங்கள் பதிவு பண்ணீங்க? உங்களுக்குலாம் சிலிண்டர் வந்துருச்சா? நமக்கு நேற்று வந்து பதிவு பண்ணோம், இன்னும் வந்து வரல. இங்கே வந்து இதுக்கு முன்னாடிலாம் பண்ணும்போது இன்றைக்கி பண்ணோம்னா, அதாவது காலையில் பண்ணோன்னா மதியானம் வந்துடும், இல்லை முந்தின நாள் பண்ணியிருந்தா காலையில் வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சு. நேற்று பண்ணோம். இப்போ அந்த சிலிண்டர் தட்டுப்பாடால் சிலிண்டர் இன்னும் வரல பாருங்கள். நேற்று பண்ணோம், இன்னும் வரல. இன்னும் மெசேஜே வரல. வெளியில் வந்துடுச்சு மெசேஜ் போடுவாங்க, அதுவே இன்னும் போடலை. இன்னும் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. உங்கள் ஊரில் சிலிண்டர் எப்போ வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சிலிண்டர் இல்லாத நேரத்தில் எப்படி சமையல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். விறகடுப்பில் சமையல் பண்ணுறீங்களா, இல்லை குக்கரில் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. கரண்ட் அடுப்பு, நாங்கள் வந்து கரண்ட் அடுப்பு தான்ப்பா வச்சுருக்கோம். இதுதான் கரண்ட் அடுப்பு. இதில் வந்து ரெண்டு பாத்திரம் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு பாத்திரம் அந்த கீழே இருக்குது, காமிக்கிறேன். இந்த ஒரு பாத்திரம், இந்த ஒரு பாத்திரம், இந்த 2 பாத்திரம் தான் இருக்கும். இந்த பாத்திரத்தை மட்டும் வச்சுருந்தா இதில் வந்து சமையல் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வேறு எதுவுமே தோசையா இட்லியா அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சாப்பாடு மட்டும் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரண்ட் அடுப்பில் சிலிண்டர் இல்லாத நேரத்தில் எப்படி தட்டுப்பாடாகுதுன்னு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து நான் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அப்படியே என்ன சமையல்னு பார்த்துருவோமா? பாருங்கள், வெள்ளை சாதம், பருப்பு குழம்பு கிண்டி விடணும். பருப்பு குழம்பு, இதில் வந்து ரசம் இருக்குது. டப்பாயில் ரசம். பாருங்கள், கோவக்காய் பொரியல். ஆவி பறக்குதா? பருப்பு குழம்பு வச்சு கோவக்காய் பொரியல் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். இந்த அடுப்பு நாங்கள் ஏன் வாங்கினோம் அப்படின்னா, அடுப்புலேயே 2 விதமாக இருக்குது. ஒரு கருப்பு கலரில் இருக்கும், அது வந்து இப்படி சதுரமாக கட்டமாக போட்டு இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம தோசை சுடலாம், இட்லி சட்டினா இட்லி அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து குக்கர் மாதிரி இருக்குது பாருங்கள், பாத்திரம் மாதிரி இருக்குதா. இதில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள்லாம் சிலிண்டர் இல்லாத நேரத்தில் எப்படி சமையல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இது பாருங்கள், இது வந்து வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. அப்புறம் பழைய சோறு கொஞ்சம் இருக்குது பாருங்கள். பழைய சோறில் இந்த வெயிலுக்கு வந்து நல்லது, நல்ல சாப்பாடு. பழைய சோறெல்லாம் சாப்பிடுங்க. வெயில் நேரத்தில் உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. சுடுசோறு சாப்பிட்றத விட பழைய சோறு வந்து நல்லது உடம்புக்கு. இந்த வெயில் நேரத்தில் அதிக சூடு இருக்கிறவங்களுக்கு சூடு வராது. பழைய சோறு சாப்பிட்டா உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க பேசலாம். அப்படியே ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலாமா? உங்களுக்கு அம்மா அப்பாலாம் எவ்வளோ பிடிக்கும்? யாரெல்லாம் வந்து அம்மா அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறையா பேர் வந்து அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க. நமக்கெல்லாம் அப்பா அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு வந்து அப்பா அம்மா அருமை வந்து அதிகமாக தெரியும். இருக்கிற பிள்ளைங்க அம்மா அப்பா இருக்கும்போது நல்லா வச்சு பார்த்துக்கோங்க. சேட்டை பண்ணாதீங்க. பெற்றவங்க சொல்கிற பேச்சை கேளுங்க, சரிங்களா? நான் ஒரு குட்டி இது சொல்கிறேன், கேளுங்க. சின்ன இது எப்படின்னா, என்னோட கதை தான். எங்கள் அம்மா வந்து காமிக்கிறேன். எங்கள் அம்மா காமிக்கவா? இதுதான் எங்கள் அம்மா. நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வந்ததுலேருந்து எங்கள் அம்மா இப்படி தான் இருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் அம்மா. பிறந்து வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்காங்க. எனக்கு விவரம் தெரியுது. நீங்களாம் எத்தனை வாட்டி உங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவீங்க. நான் எங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டதே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா பிறந்திருந்தது இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ நான் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா பேச்சை கேட்குறதில்ல, கேட்காம சேட்டை பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் லவ் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் தவறான பாதையிலெல்லாம் போகிறீங்க இல்லையா? அதுக்கு தான் இந்த பதிவு சொல்கிறேன். நான்லாம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் என்ன பண்ணணுமோ அதை வந்து ஒரு பிள்ளையாக இருந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நிறையா பிள்ளைங்க வந்து கேட்காம இருக்கீங்க இல்லையா, சொல்லி பேச்செல்லாம் கேட்குறது இல்லையா, அதனால நான் சொல்கிறேன், சரிங்களா? நல்லா எங்கள் அப்பா தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சு 12 வரைக்கும் எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க. அப்புறம் அன்னைமாருக காலேஜ் படிக்க வச்சாங்க. அப்புறம் அன்னைமாருக தான் எனக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்தாங்க.
இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அதாவது எனக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா அம்மா வந்து நமக்கு பாசங்கிற சொல்லி கொடுக்கல. அம்மாவும் சரி அப்பாவுக்கு தெரியாது. அப்பா வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு வந்து செல்லமாக ஒரே ஒரு பையனால் செல்லமாக வளர்த்துட்டாங்களா, அவங்களுக்கும் தெரியாது எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும், பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு. நாங்களாகவே தான் வளர்ந்தோம். நாங்களாகவே வளர்ந்து நாங்களாகவே தான் வந்தோம். எங்கள் வீட்டில் என் கூட பிறந்தவங்க 6 பேர், என்னை சேர்த்து 6 பேர். எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. என்னை தவிர வேலைக்கு எல்லாருமே போயிருக்காங்க. நான் மட்டும்தான் வேலைக்கு போனதே கிடையாது. எங்கள் வீட்டில் வேலைக்கெல்லாம் என்னை விடுறது கிடையாது. அப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு எனக்கு பாசம்னா என்ன, சொந்த பந்தம்னா என்ன, அதே மாதிரி எங்கள் சொந்த பந்தங்களும் இருக்காங்க. 8 தாய்மாமா இருக்காங்க. ஒரு தாய்மாமா கூட எனக்கு எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஒரே ஒரு தாய்மாமா மட்டும் லாஸ்ட் என்னோடய கல்யாணத்தப்போ வந்தாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன். அப்போ உறவுகள் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அது மாதிரி அம்மா அப்பா தான் நமக்கு வந்து எப்போதுமே நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும், பண்ணக்கூடாத தப்பை கூட நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் அம்மா தான் நமக்கு வந்து முன்னே வந்து நிற்பாங்க. அம்மா அப்பா கூட ஒரு சில நேரம் நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. அம்மா தான் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, தன் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அதனால் எந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்வாங்க. அப்படி தானே? சின்ன பிள்ளையிலேருந்து உங்களுக்கு பார்த்து 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 பண்ணுவாங்க. எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் கிடையாது. நாங்கள் அந்த காலத்துலலாம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது. ட்ரெஸ்ஸு உண்டுன்னா இந்த தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைமில் தான் உண்டு. உங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள், பிறந்தவொடனே ஒரு ட்ரெஸ்ஸு, அடுத்த வாரம் ஒரு ட்ரெஸ் அப்படின்னு ட்ரெஸ்ஸு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு உங்களுக்கெல்லாம் இருக்கும். அப்படி தானே இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம்? எங்களுக்கெல்லாம் அந்த 19 கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி தான். ஒரு சில பேர் அந்த ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் சாப்பாடு கூட இல்லாமலாம் இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த கவலைகள்லாம் எதுவும் இருக்காது. அம்மா அப்பா நல்லா அவங்கள வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். நீங்கள்லாம் இது என்னது எல்கேஜி ப்ரீகேஜி, அந்த எல்கேஜி ப்ரீகேஜிக்கே 1 லட்சம் 2 லட்சம் ஆகுது இல்லையா? நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வளர்ந்தோம், எல்லாமே கற்றுக்கிட்டோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நல்ல பிள்ளைங்க கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா நல்ல பிள்ளைங்க அப்படிலாம் கிடையாது. படிப்பு வந்து எங்கே படித்தாலும் நமக்கு படிப்பு வரும், சரிங்களா? அது எங்கே படித்தாலும் நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே படித்தா தான் நல்லா படிப்போம், அங்கே படித்தா தான் அப்படிலாம் கிடையாது. உங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி நல்லா ப்ரைவேட்லலாம் படிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டம்லாம் என்னென்னு தெரியாது. அவங்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுகளும் எல்லா பிள்ளைங்களுக்கும் கஷ்டத்தை சொல்லி கொடுங்க. சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இருக்காங்க, இவ்வளோ இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வளங்க. அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தெரியும். நம்ம பிள்ளைக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது செல்ல பிள்ளையாக இருக்கும், சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும், நம்ம பேச்சும் கேட்காது, சரிங்களா? அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே வேலைக்கு போகிறதுனால பிள்ளைய கவனிக்காமல் விட்டுறாதீங்க. தயவுசெய்து பிள்ளைங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் கூட வழி தவறி போகிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, போயிடுதுங்க பிள்ளைங்க. நம்ம அப்பா அம்மா பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து உழைக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைய நல்ல நிலைமைக்கு வைக்கணும்னு தான் போகிறோம். அது ஒரு திக்கம் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? பிள்ளைங்கள பார்க்காம வேலைன்னு ஓடணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மைண்டு நம்மக்கிட்ட பேச யாருமே இல்லையே அப்படின்ட்டு புதுசாக ஒருத்தங்க நமக்கு வெளியிலேருந்து வர்றவங்க கூட ஒரு பாசமாக பேசுகிறது, முதல்ல பேசுவாங்க, அப்புறம் அது தவறான வழியை கொண்டு போயிடும். அதனால் பேரண்ட்ஸுங்களும் பிள்ளைங்க கூட நல்லா பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக ஃபோனு கொடுக்காதீங்க. ஃபோன் கொடுங்க, வேணான்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுங்க. அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க சொல்லுங்கள். ஃபோன் பார்க்க வேண்டிய ஃபோன் பார்க்க சொல்லுங்கள். விளையாட நேரம் விளையாட சொல்லுங்கள். அந்த மாதிரி பழகி கொடுங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் குட்டி பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்கள்லேருந்து செல்லு தான், எங்கே பார்த்தாலும் செல்லு தான். நாங்கள்லாம் செல்லு இந்த கல்யாணம் அப்போ தான் இந்த ஃபோனே எனக்குலாம் வந்துச்சு. கல்யாணம் இப்போ 4 வருஷம் தான் ஆகுது. 4 வருஷமாக தான் இந்த செல்லு என்கிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி என்கிட்ட செல்லே கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் போய் பாருங்கள், படுத்து கிடக்க குட்டி இந்த தவளை கூட செய்யாது, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் செல்லு இருக்கும். ஸோ பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க, பிள்ளைங்களும் கவனமாக இருங்க. பேரண்ட்ஸ் பேச்சை கேளுங்க. எதுனாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, சரிங்களா? பேரண்ட்ஸ் வந்து எப்போதுமே வந்து கெட்டது நினைக்க மாட்டாங்க. தான் பிள்ளைக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஆள் உங்களுக்கு கெட்டது நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுங்களும் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்து வளங்க. நல்லா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக விட்டு பேசுங்க. அப்போ தான் பிள்ளைங்களும் நம்மக்கிட்ட எதுனாலும் என்ன நடந்தாலும்
சொல்லும் நம்மக்கிட்ட வந்து, அம்மா இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேட் டச்சு, குட் டச்சை பற்றியே சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? ஏதாவது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேட் டச்சு எந்த இடத்துல பண்ணக்கூடாது, எங்கே பண்ணணும், அந்த மாதிரிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. சாக்லேட் கொடுத்தா வாங்கி கொடுக்க சாப்பிட சொல்லாதீங்க. அப்படியே கொடுத்தாலே எங்கள் அம்மா வரட்டும், எங்கள் அம்மா கிட்டேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. ஃபோன் நம்பர் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மைண்டில் அப்செட் பண்ணி விடுங்க. ஏற்றி விடுங்க. அப்போ தான் நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு யாருக்கிட்டேயே வாங்கி நம்ம அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போடுறதுக்கு முடியும். அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நல்ல பதிவுகள்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க உறவுகளே. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சின்ன பதிவு தான். பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.